ஓம் சாந்தி 6/4/2026. இனிமையான குழந்தைகளே, தந்தையிடம் உள்ள அனைத்து பொருட்களுமே இறுதியாக முழுவதும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதனை நீங்கள் தாரணை செய்யுங்கள் மற்றும் பிறரையும் செய்ய வையுங்கள். கேள்வி: 3 காலத்தையும் அறிந்த தந்தை நாடகத்தின் முதலிடை கடைசியை அறிந்திருப்பினும் நாளைய விஷயத்தை இன்று சொல்வது இல்லை, ஏன்? பதில்: தந்தை கூறுகிறார், குழந்தைகளை, முதலிலேயே நான் சொல்லிவிட்டால் நாடகத்தின் சுவாரஸ்யமே இல்லாமல் போய்விடும். அப்படி கூறுவது சட்டமல்ல. அனைத்தும் அறிந்துள்ள போதும் நானும் நாடகத்தின் வசப்பட்டுள்ளேன். முன்கூட்டியே சொல்ல முடியாது. ஆகையால் நீங்கள் என்ன ஆகுமோ என்ற கவலையை விட்டுவிடுங்கள். பாடல்: இருந்தாலும் உங்கள் மடியில். ஓம் சாந்தி. இவர் பரலௌகீக ஆத்மாக்களின் தந்தை. ஆத்மாக்களிடம்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்களை குழந்தைகளே என்று சொல்லக்கூடிய பழக்கம் ஏற்பட்டு விடுகிறது. ஷரீரம் என்னவோ பெண் குழந்தையுடையதாக உள்ளது. ஆனால் ஆத்மாக்கள் அனைவரும் ஆண் குழந்தைகள்தான். பாபா பரம்தாமத்திலிருந்து நமக்கு ஞானத்தை கற்பிக்க வந்துள்ளார். சாதுக்கள், சந்நியாசிகள் தம் இல்லத்திலிருந்து வருவார்கள் அல்லது ஏதாவது கிராமங்களிலிருந்து வருவார்கள். பாபாவோ பரம்தாமத்திலிருந்து நமக்கு கற்பிக்க வந்துள்ளார். இது யாருக்கும் தெரியாது. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைதான் தூய்மையாக ஆக்கக்கூடியவர். இறை தந்தை ஆவார். அவரை ஞானக்கடல் எனவும் சொல்கின்றனர். அதிகாரம் படைத்தவராகவும் இருக்கிறார் அல்லவா? என்ன ஞானம்? ஈஸ்வரிய ஞானமாகும். தந்தை மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கக்கூடியவர். சத்தியமானவர், சைத்தன்யமானவர், ஆனந்த சொரூபமாக இருப்பவர். அவருடைய புகழ் மிக உயர்ந்தது. அவரிடம் இந்த ஆன்மீக பொருட்கள் இருக்கின்றன. யாராவது கடை வைத்து இருந்தால் எங்களுடைய கடையில் இன்னென்ன விதமான பொருட்கள் உள்ளன என சொல்வார்கள். அதுபோல நான் ஞானக்கடல், ஆனந்த கடல், அமைதியின் கடலாக இருக்கிறேன் என தந்தையும் கூறுகிறார். என்னிடம் இது சம்பந்தமான அனைத்து பொருட்களும் தற்சமயம் உள்ளன. நான் அதனை விநியோகம் செய்வதற்காக சங்கம யுகத்தில் வருகிறேன். என்னிடம் உள்ள அனைத்தையும் விநியோகம் செய்கிறேன். அதன் பின் யார் எவ்வளவு தாரணை செய்வார்களோ அல்லது எவ்வளவு முயற்சி செய்வார்களோ, தந்தையிடம் என்னென்ன உள்ளது என குழந்தைகளுக்கு தெரியும். மேலும் துல்லியமாகவே தெரியும். இன்றைய நாட்களில் யாரும் தனது ரகசியங்களை பிறருக்கு கூறுவது இல்லை. சிலருடையது மண்ணோடு மண்ணாகிவிடும் என்று பாடப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் இப்போதைய விஷயங்கள். தீ பற்றும் அனைத்தும் அழிந்துவிடும். ராஜாக்கள் இருக்கும் இடத்தில் உள்ளே நிறைய உறுதியான குகைகள் இருக்கும். நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் மிக பெரிய தீ விபத்து ஏற்பட்டாலும் உள்ளிருந்து வெளியேறி விடுவார்கள். இங்குள்ள எந்த பொருளும் அங்கே பயன்படாது என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். சுரங்கங்களும் கூட அனைத்தும் புதிதாக நிரம்பிவிடும். அறிவியலும் கூட இன்னும் தெளிவடைந்து உங்களுக்கு பயன்படும். குழந்தைகளாகி உங்கள் புத்தியில் முழு ஞானமும் உள்ளது. நாம் சிருஷ்டியின் முதலிடை கடைசியை பற்றி அறிந்துள்ளோம் என குழந்தைகளுக்கு தெரியும். கடைசியில் மீதமுள்ள சிறு விஷயத்தையும் கூட தெரிந்து கொண்டு விடுவீர்கள். முதலிலிருந்தே பாபா எப்படி அனைத்தையும் கூறிவிடுவார்? தந்தை கூறுகிறார், நான் கூட நாடகத்தின் வசப்பட்டுள்ளேன். இதுவரை கிடைத்துள்ள ஞானம்தான் நாடகத்தில் பதிவாகியுள்ளது. எந்த வினாடி கடந்து விடுகிறதோ அதனை நாடகம் என புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி நாளை என்ன நடக்குமோ அதனை பிறகு
பிறகு பார்த்து கொள்ளலாம். நாளைய விஷயத்தை இன்று சொல்ல மாட்டார். இந்த நாடகத்தின் ரகசியத்தை மனிதர்கள் புரிந்து கொள்வது இல்லை. கல்பத்தின் ஆயுளை எவ்வளவு நீளமாக ஆக்கிவிட்டனர். இந்த நாடகத்தை புரிந்து கொள்ள தைரியம் தேவை. அம்மா இறந்தாலும் அல்வா உண்ண வேண்டும். அதாவது இறந்து போய் இன்னொரு பிறவி எடுத்தார், நாம் ஏன் அழ வேண்டும் என புரிந்து கொள்கிறோம். செய்தித்தாள்களில் நீங்கள் எழுத முடியும். இந்த கண்காட்சி இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு இந்த தேதி இந்த இடத்தில் இந்த விதத்திலேயே நடந்தது. இந்த உலகின் வரலாறு புவியியல் மீண்டும் நடந்து கொண்டிருக்கிறது. எழுதி போட வேண்டும். இதை அறிவார்கள். இந்த உலகம் இன்னும் சிறிது காலமே இருக்கும். அனைத்தும் அழிந்துவிடப் போகிறது. நாம் முயற்சி செய்து பாவ கர்மங்களை வென்றவர்களாக ஆகிவிடப் போகிறோம். பிறகு துவாபர யுகத்திலிருந்து விக்ரம வருடம் துவங்கும். அதாவது பாவ கர்மங்கள் ஆகக்கூடிய நேரம். இந்த சமயத்தில் பாவ கர்மங்களின் மீது வெற்றியடையும் பொழுது விகர்மங்களை வென்றவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். பாவ கர்மங்களை ஸ்ரீமத் மூலம் வெற்றி கொண்டு விக்ரமாஜீத் ஆகிவிடுகிறீர்கள். அங்கே நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்களாக இருப்பீர்கள். அங்கே தேக அபிமானம் இருக்காது. கலியுகத்தில் தேக அபிமானம் இருக்கிறது. சங்கம யுகத்தில் நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகிறீர்கள். பரமபிதா பரமாத்மாவை அறிந்து கொள்கிறீர்கள். இது சுத்தமான அபிமானம். பிராமணர்களாகிய நீங்கள் அனைவரிலும் உயர்ந்தவர்கள். நீங்கள் அனைவரிலும் உத்தமமான பிராமண குலபூஷணர்களாக உள்ளீர்கள். இந்த ஞானம் உங்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது. வேறு யாருக்கும் கிடைப்பது இல்லை. உங்களுடையது அனைத்திலும் உத்தமமான குலமாகும். அதீந்திரிய சுகத்தை பற்றி கோப வல்லபரின் குழந்தைகளிடம் கேட்க வேண்டும் என பாடப்பட்டுள்ளது. உங்களுக்கு இப்பொழுது லாட்டரி கிடைக்கிறது. ஏதாவது பொருள் கிடைத்தது என்றால் இவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுவது இல்லை. ஏழையிலிருந்து செல்வந்தராக ஆகிவிடும் பொழுது மகிழ்ச்சி ஏற்படுகிறது. எந்த அளவு நாம் முயற்சி செய்வோமோ அந்த அளவு தந்தையிடமிருந்து ராஜ்யத்தின் ஆஸ்தியை அடைவோம் என நீங்களும் அறிவீர்கள். யார் எவ்வளவு முயற்சி செய்கின்றனரோ அந்த அளவு அடைவார்கள். குழந்தைகளே, உங்களின் மிக அன்பான தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற முக்கியமான விஷயத்தை தந்தை கூறுகிறார். அவர் அனைவரின் அன்பான தந்தையாவார். அவர்தான் வந்த அனைவருக்கும் சுகம் அமைதியை கொடுக்கிறார். இப்பொழுது தேவி தேவதைகளின் ராஜ்யம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது. அங்கே ராஜா ராணி இருக்க மாட்டார்கள். அங்கே மகாராஜா மகாராணி என சொல்லப்படுவார்கள். பகவான் பகவதி என சொல்வோம். ஆனால் பிறகு ராஜா ராணி போலவே பிரஜைகள் அனைவரும் பகவான் பகவதி ஆகிவிடுவார்கள். ஆகையால் பகவான் பகவதி என சொல்லப்படுவதில்லை. பகவான் ஒருவர்தான். மனிதர்களை பகவான் என சொல்லப்படுவது இல்லை. சூக்ஷ்மவதனவாசி பிரம்மா விஷ்ணு சங்கரையும் கூட தேவதைகள் என்றுதான் சொல்கின்றனர். சூக்ஷ்மவதனவாசிகளை நாம் பகவான் பகவதி என எப்படி சொல்வது? உயர்ந்ததிலும் உயர்ந்தது மூலவதனம், பிறகு சூக்ஷ்மவதனம். இந்த உலகம் மூன்றாவதாகும். இது உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் நம் தந்தை சிவபாபா ஆவார். அவர் ஆசிரியராக குருவாக இருக்கிறார். பொற்கொள்ளர் வக்கீல் போன்ற அனைவரும் இருக்கின்றனர். அனைவரையும் ராவணனுடைய சிறையிலிருந்து விடுவிக்கிறார்.
சிவபாபா எவ்வளவு பெரிய வக்கீலாக இருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட தந்தையை ஏன் மறக்க வேண்டும்? பாபா, நாங்கள் மறந்து போகிறோம் என ஏன் சொல்கிறார்கள்? மாயையின் புயல்கள் மிக அதிகமாக வருகின்றன. அது வரத்தான் செய்யும் என பாபா கூறுகிறார். கொஞ்சம் உழைக்கத்தான் வேண்டும். இது மாயையுடன் செய்யும் யுத்தம். பாண்டவர்களாகிய நீங்கள் கௌரவர்களிடம் யுத்தம் செய்வது இல்லை. பாண்டவர்கள் எப்படி சண்டையிடுவார்கள்? அப்படி சண்டை போட்டால் இம்சை செய்பவராக ஆகிவிடுவார்கள். பாபா ஒரு பொழுதும் இம்சையை கற்றுக் கொடுப்பது இல்லை. மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்வது இல்லை. உண்மையில் நம்முடைய யுத்தம் எதுவும் கிடையாது. பாபா யுக்தி சொல்லி தருகிறார். என்னை நினைவு செய்யுங்கள். மாயையிடம் எந்த யுத்தமும் நடக்காது. இதை பற்றியும் ஒரு கதை இருக்கிறது. முதலில் சுகம் வேண்டுமா அல்லது துக்கம் வேண்டுமா என கேட்கப்பட்டது. அப்பொழுது சுகம் வேண்டும் என சொல்லப்பட்டது. சத்யுகத்தில் துக்கம் ஏற்படவே முடியாது. இந்த நேரம் அனைத்து சீதைகளும் ராவணனுடைய சோகவனத்தில் உள்ளனர் என நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த முழு உலகமும் கடலுக்கு மத்தியில் இலங்கையாக இருக்கிறது. இப்பொழுது அனைவரும் ராவணனுடைய சிறையில் அடைப்பட்டு கிடக்கிறார்கள். அனைவருக்கும் சத்கதி கொடுக்க பாபா வந்துள்ளார். அனைவரும் சோகவனத்தில் இருக்கின்றனர். சொர்க்கத்தில் சுகம், நரகத்தில் துக்கம் இருக்கிறது. இது சோகவனம் என சொல்லப்படுகிறது. அது அசோகவனம், சொர்க்கம். மிக பெரிய வித்தியாசம் இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் முயற்சி செய்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அப்பொழுது மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்கும். தந்தையின் வழிப்படி நடக்காவிட்டால் மாற்றாந்தாய் குழந்தைகளாகிவிடுவீர்கள். பிறகு பிரஜைகளில் போய்விடுவீர்கள். நேரடி குழந்தைகள் என்றால் ராஜ்யத்தில் வருவார்கள். ராஜ்யத்தில் வர விரும்பினால் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். கிருஷ்ணருடைய வழி கிடைப்பது இல்லை. வழிகள் இரண்டு தான். இப்பொழுது நீங்கள் ஸ்ரீமத் பெறுகிறீர்கள். பிறகு சத்யுகத்தில் பலனை அனுபவிப்பீர்கள். துவாபர யுகத்தில் ராவணருடைய வழி கிடைக்கிறது. அனைவரும் ராவணனுடைய வழியில் அசுரர்களாக ஆகிவிடுகிறார்கள். உங்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைக்கிறது. வழி கொடுப்பவர் ஒரே ஒரு தந்தை, அவரே ஈஸ்வரன். நீங்கள் ஈஸ்வரிய வழிப்படி எவ்வளவு தூய்மை அடைகிறீர்கள்? விஷக்கடலில் மூழ்கி எழுவது முதல் பாவமாகும். தேவதைகள் விஷக்கடலில் மூழ்கி எழுவது இல்லை. அங்கே குழந்தைகள் பிறக்க மாட்டார்களா என கேட்கின்றனர். குழந்தைகள் ஏன் பிறக்க மாட்டார்கள்? ஆனால் அது விகாரமற்ற உலகம். முழுமையான விகாரமற்றவர்கள். எந்த விகாரமும் அங்கே இருப்பதில்லை. தேவதைகள் ஆத்ம உணர்வுடையவர்களாக மட்டும் இருப்பார்கள். பரமாத்ம அபிமானிகளாக இருப்பது இல்லை. நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்களாக இருக்கிறீர்கள். பரமாத்ம உணர்வுடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். முன்னர் இரண்டுமே இல்லாமல் இருந்தது. சத்யுகத்தில் பரமாத்மாவை தெரிந்திருப்பது இல்லை. நாம் ஆத்மாக்கள் இந்த பழைய உடலை விட்டு சென்று புதிய உடலை எடுப்போம் என்று தெரிந்திருக்கிறார்கள். இப்பொழுது பழைய உடலை விட்டு புதிய உடலை எடுக்க வேண்டும் என்பது முன்னதாக தெரிந்துவிடும். குழந்தை உருவாகும் என்றாலும் முன்னதாகவே காட்சி தெரியும். யோக பலத்தின் மூலம் நீங்கள் முழு உலகத்தின் எஜமானர் ஆகிவிடுகிறீர்கள் எனும் பொழுது யோக பலத்தின் மூலம் குழந்தைகள் பிறக்க முடியாதா என்ன? யோக பலத்தின் மூலம் நீங்கள் எந்த ஒரு பொருளையும் தூய்மையாக ஆக்க முடியும். ஆனால் உங்களுக்கு நினைவு மறந்து போகிறது. சிலருக்கு அபியாசம் ஏற்பட்டு விடுகிறது. அநேக சந்நியாசிகளுக்கு உணவின் மீது அக்கறை இருக்கும். ஆகவே அந்த நேரம்
நிறைய மந்திரங்களை படித்து பிறகு சாப்பிடுகிறார்கள். உங்களுக்கும் பத்தியம் சொல்லப்பட்டுள்ளது. அசைவ உணவு எதுவும் சாப்பிடக்கூடாது. நீங்கள் தேவதைகள் ஆகின்றீர்கள் அல்லவா? தேவதைகள் குப்பை போன்ற உணவு வகைகளை சாப்பிடுவது இல்லை. அந்த அளவு தூய்மையாக வேண்டும். என் மூலமாக நீங்கள் என்னை அறிந்து கொள்வதன் மூலம் அனைத்தையும் தெரிந்து கொள்கிறீர்கள். பிறகு தெரிந்து கொள்ள எதுவும் இல்லை. சத்தியுகத்தின் படிப்பு வேறு விதமானது. இந்த மரண உலகத்தின் படிப்பு இப்பொழுது முடிய போகிறது. மரண உலகத்தின் அனைத்து காரியங்களும் முடிந்து பிறகு அமர உலகத்தின் விஷயங்கள் ஆரம்பமாகும். அந்த அளவு குழந்தைகளுக்கு போதை ஏற வேண்டும். அமர உலகத்தின் எஜமானனாக இருந்தீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் அத்தீந்திரிய சுகத்தில் பரம சுகத்தில் இருக்க வேண்டும். நாம் பரமபிதா பரமாத்மாவின் குழந்தைகள், அதாவது மாணவர்கள். பரமபிதா பரமாத்மா நம்மை இப்பொழுது வீட்டிற்கு அழைத்து செல்வார். இதுதான் பரமானந்தம் என சொல்லப்படுகிறது. சத்தியுகத்தில் இந்த விஷயங்கள் இருப்பது இல்லை. நீங்கள் இதை இப்போது கேட்கிறீர்கள். இந்த நேரம் ஈஸ்வரிய குடும்பத்தினராக இருக்கிறீர்கள். அத்தீந்திரிய சுகத்தை பற்றி கோப கோபியரிடம் கேளுங்கள் என்பது இப்போதைய விஷயத்தின் பாடல். பரந்தாமத்தில் இருக்கும் பாபா வந்து நம் தந்தையாக, ஆசிரியராக, குருவாக ஆகிறார். மூவருமே சேவாதாரிகளாக இருக்கின்றனர். எந்த அபிமானமும் இல்லை. நான் உங்களுக்கு சேவை செய்து உங்களுக்கு அனைத்தையும் கொடுத்துவிட்டு நிர்வாண தாமத்தில் சென்று அமர்ந்து விடுவேன் என்று பாபா கூறுகிறார். ஆக சேவாதாரிதான் அல்லவா? வைசிராய் போன்றவர்கள் கையொப்பம் இடும் பொழுது எப்பொழுதும் கீழ்ப்படிந்தல் உள்ள சேவகன் என போடுகிறார்கள். பாபாவும் கூட நிராகாரமாக, நிரகங்காரியாக இருக்கிறார். எப்படி அமர்ந்து படிப்பு சொல்லி தருகிறார். எவ்வளவு உயர்ந்த படிப்பு! வேறு யாரும் படிப்பிக்க முடியாது. இவ்வளவு கருத்துகளையும் யாரும் சொல்ல முடியாது. இவர்களுக்கு எந்த ஒரு குருவும் கற்றுக் கொடுப்பதில்லை என மனிதர்கள் யாரும் தெரிந்து கொள்ள முடிவதில்லை. குரு என ஒருவர் இருந்தால் அவர் பலருக்கும் குருவாக இருப்பார். ஒருவருக்கு குருவாக இருப்பாரா என்ன? இந்த தந்தைதான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குகிறார். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நான் கல்ப கல்பத்திலும் கல்பத்தின் சங்கம யுகத்தில் வருகிறேன் என பாபா கூறுகிறார். பாபா, நாங்கள் கல்பத்தின் முன்பும் சந்தித்திருந்தோம் என்று கூறுகிறார்கள். பாபாதான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குவார். 21 பிறவிகளுக்கு குழந்தைகளாகிய உங்களை தூய்மையாக ஆக்குகிறேன். ஆக இந்த அனைத்து கருத்துகளையும் தாரணை செய்ய வேண்டும். பிறகு பாபா என்ன புரிய வைத்தார் என பிறருக்கும் சொல்ல வேண்டும். பாபாவிடமிருந்து நாம் எதிர்கால 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி அடைகிறோம். இந்த நினைவு இருப்பதன் மூலம் பிறகு மகிழ்ச்சியும் இருக்கும். இது பரமானந்தம் ஆகும். மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர், சுகம் நிறைந்தவர் என்ற அனைத்து வரதானங்களும் தந்தையிடமிருந்து இப்பொழுது உங்களுக்கு கிடைத்து விடுகிறது. சத்தியுகத்திலோ முட்டாள்களாக இருப்பீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணரிடம் எந்த ஞானமும் கிடையாது. இவர்களிடம் ஞானம் இருந்தால் பரம்பரை பரம்பரையாக வந்த ஞானம் என்றாகிவிடும். உங்களை போன்ற பரமானந்தம் தேவதைகளிடம் கூட இருக்காது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள்.
ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தேவதையாவதற்கு உண்பது அருந்துவது மிக சுத்தமாக இருக்க வேண்டும். மிகவும் பத்தியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். யோக பலத்தின் மூலம் உணவுக்கு திருஷ்டி கொடுத்து சுத்தமாக ஆக்கி உண்ண வேண்டும். இரண்டாவது, நாம் பரமபிதா பரமாத்மாவின் குழந்தைகள், அதாவது மாணவர்கள். அவர் நம்மை இப்பொழுது நம்முடைய வீட்டிற்கு அழைத்து செல்ல போகிறார் என்ற இதே போதையில் இருந்து பரம சுகம், பரம ஆனந்தத்தை அனுபவம் செய்ய வேண்டும். வரதானம். சேவையின் ஈடுபாட்டால் லௌகீகத்தை அலௌகீக குடும்பமாக மாற்றி அமைத்து நிரந்தர சேவாதாரி ஆகுக. சேவாதாரியின் செயலே நிரந்தரமாக சேவையில் இருப்பதாகும். மனதாலோ சொல்லாலோ சேவாதாரி ஒரு பொழுதும் சேவை இல்லாமல் இருப்பது இல்லை. யாருடைய புத்தியில் எப்பொழுதும் சேவையின் ஆர்வம் இருக்குமோ அவரது லௌகீக குடும்பமும் அலௌகீகமானதாகும். தனது வீட்டையும் வீடு அல்ல, இது சேவை நிலையம் என புரிந்து நடந்து கொள்வார்கள். சேவாதாரியின் முக்கிய குணம் தியாகம். தியாக உணர்வு உள்ளவர் இல்லறத்திலும் தபஸ்வி மூர்த்தியாக இருப்பதால் சேவை தானாகவே நடைபெறும். ஸ்லோகன். தனது சம்ஸ்காரங்களை தெய்வீகமாக அமைத்துக் கொள்ள மனம் புத்தியை தந்தையிடம் அர்ப்பணம் செய்து விடுங்கள். அவ்யக்த சமிஞ்சை. மகானாவதற்காக இனிமை மற்றும் பணிவு என்ற குணங்களை கடைபிடியுங்கள். ஆத்மாக்கள் யாராக இருந்தாலும் இருநொடி இனிய திருஷ்டி கொடுங்கள், இனிய வார்த்தை பேசுங்கள். அப்பொழுதே மனம் நிறைந்துவிடும். இந்த இருநொடி திருஷ்டியும் வார்த்தையும் அவரது வாழ்வையே மாற்றிவிடும். உங்களது இனிமையான இரு வார்த்தை அவர்களுடைய சதா மாற்றத்திற்கு வழிவகுக்கும். ஓம் சாந்தி.